الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيدا اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين اما بعد يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله عليه எல்லா புகழும் புகழ்ச்சியும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பிடங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நபிமார்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் விட்டு சென்ற இந்த தெய்வனுடைய அமானிதத்தை அன்று முதல் இன்று வரை பாதுகாத்து நமக்கு ஏற்றி வைத்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நம்முடைய மூதாதைகள் உஸ்தாத்மார்கள் ஆசான்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த பெரிய அச்சத்தை தக்வாவை அல்லாஹ் அனைத்து வேதங்களிலும் வசியத்தாக உபதேசமாக நமக்கு முன்வைத்திருக்கிறாரோ அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதலிடக்கும் அப்பா உங்களுக்கும் வசீவத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களிலும் அனைத்து செயல்பாடுகளிலும் தக்வாவை இஹ்லாஸை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்காதாவுடைய மாதத்தின் கடைசி நாட்கள் அடைந்திருக்கிறோம். வாரம் ஜும்ஆவுடைய தினம் தில்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது ஜும்ஆவாக உலக ரீதியில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி பைத்துல்லாஹை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உம்ராவுடைய நியத்துடன் ஹஜ்ஜுடைய நியத்துடன் வெளியாகி கொண்டிருக்கிறார்கள்.
நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் சில அடிப்படையான விடயங்கள் இருக்குது. அதை அந்த நிபந்தனைக்கு உட்படக்கூடியவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். அதை நமக்கு மறுக்க முடியாது. இதை அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கத்துடைய ஒரு அம்சமாக நமக்கு கற்பித்திருக்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். வமா அத்தாக்கும் ரசூல் ஃபகுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு செய்யும்படி ஏவிருக்கிறார்களோ அதை நாம் அவ்வாறு செய்ய வேண்டும். இதை அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அதை விடும் நாம் தவிர்த்து வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த தீனுடைய இந்த கட்டளைகள், அம்சங்கள், வணக்க வழிபாடுகள் இது அனைத்துமே ஒரு பிரதான நோக்கத்தை, ஒரு பிரதான அடிப்படையான நோக்கத்தை அடைவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நமக்கு அதை கடமையாக்கியிருக்கிறார் அல்லது சூழலாக இருக்கிறார் அல்லது அல்லாஹ் அதை செய்யும்படி நமக்கு அதற்காக உற்சாகத்தை கொடுக்கிறார். வெறுமனே அந்த அமலை செய்வது நோக்கம் அல்ல. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இந்த மாதங்களில் குறிப்பாக தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து உஹியாவுடைய அமலை செய்யக்கூடியவர்கள், நாம் அதற்கு நியத் வைத்து நேர்களை வெட்டாமல் முடிகளை வெட்டாமல் அந்த பக்குவத்தோடு இருப்போம். குர்பான் கொடுக்கும் வரைக்கும் அது ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எந்த முக்கியமான அமல் இது? ஹஜ்ஜுக்கு போகாத எல்லோருக்குமே ஒரு மிக முக்கியமான சுன்னத்தான அமல். இது செய்வதின் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு அடையலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உஹியாவுடைய அமலுடைய விடயத்துல அல்லாஹ் அழகான முறையில தெளிவுபடுத்தினார். அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை வெறுமனே அறுக்கிறது, ரத்தத்தை போற்றுறது அல்ல நோக்கம். அதை செய்யணும் ஒரு சிம்பலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தன்னுடைய மகனே அர்ப்பணிக்க தயாராக முன்வந்து அவர்கள் முயற்சி செய்த நேரத்தில் அதுக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு செம்பலை ஆரம்பிக்கூடாக அந்த குர்ஆனை அல்லாஹ் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த அமல் கியாமத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் இரத்தத்தை ஒடுக்குதல். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை எல்லாம் தெரியப்படுத்துகிறான். அந்த இரத்தமோ அந்த மாமிசமோ அந்த மிருகமோ அது எதுவுமே அல்லாஹ் அடைய போவதில்லை. அல்லாஹ் அடைய போற ஒரே ஒரு விடயம்தான் தக்வா. வலக்கி யனாலு தக்வா மின்கும். உங்களோட உள்ளத்துடைய பக்குவம், ஒரு உள்ளத்துடைய பக்குவம். எதற்காகவே அதை செய்வீங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதுதான் உங்களோட தக்வாதான் அல்லாஹ் அடைய. எங்களோட வெளிரங்கமான எங்களுடைய இபாதத்களோ தொழுகையோ தர்மமோ நோம்போ ஹஜ்ஜோ உம்ராவோ தர்மங்கள் அல்லாஹ் அடையக்கூடாது. அதை செய்யும் போது எங்களோட மனநிலை பக்குவம், எங்களோட மனநிலை எவ்வாறு இருந்தது, எந்த நியத்தை அடிப்படையாக வைத்து நாம் செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தக்வாவை நசீபாக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய விடயத்தில் குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி சொல்லிட்டு வந்து ஹஜ்ஜுக்காக தயாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோருமே கேட்டா ஹஜ்ஜுக்கு போகணும் தயாராகணும், முதலாவது என்ன செய்யணும் கேட்டால் அவர் சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரியில போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகணும், ஒரு ஹஜ் கணக்கு தேடணும், இதுதான் சொல்லுவோம். விசாக்கான ஏற்பாடு செய்யணும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அதெல்லாம் செய்யலாம் வரும். ஆனா அதுக்கு மேல அதுக்கு அப்பால் முதலாவது ஹஜ்ஜை நான் எதற்காக செய்ய போறேன், யாருக்காக செய்ய போறேன்? தக்வா. இந்த ஹஜ்ஜுக்காக எல்லா ஏற்பாடும் செய்றீங்க, உங்களோட பிரயாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றார், வதஸவ்வது ஃபஇன்ன கைரல் ஸாதி தக்வா. நீங்க உங்களோட பிரயாணத்துக்கு தேவையான எல்லா பொதிகளையும் தயாரிச்சுக்கோங்க. அங்க போயிட்டு யார்கிட்டையும் பிச்சை கேட்க கூடாது, அங்க போயிட்டு மற்றவங்களுக்கு சிரமமாக நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துக்கோங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், நீங்க செய்யக்கூடிய, நீங்க கொண்டு செல்லக்கூடிய அந்த
தெரியுமா? தக்வா. இந்த غير الذات நீங்க கொண்டு போகக்கூடிய அந்த ذات பிரயாண பொறியில சிறந்தது கைரானது என்ன? தக்வா. எங்கட பேக்ல எல்லாமே இருக்குது, எல்லாமே தயாராக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. தக்வாவை தவிர அந்த தக்வா இல்லாம நாம போனோம்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அமல வெறுமனே செஞ்சதை தவிர அதை கொண்டு எந்த ஒரு அற்புதத்தையோ எந்த ஒரு நன்மையோ நமக்கு அடைய முடியாது. அதே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருடைய நோன்பை பற்றி சொன்னாங்க. அவங்க நோன்பு நோக்குறாங்க, அவங்களுடைய நோன்புல அவங்க பசித்து இருந்ததும் தாகத்து இருந்ததும் தவிர வேற எதுவுமே அவங்க அடையல, வேற எதுவுமே அவங்க அடையல. ஏன்னா அதுல எதற்காகவே செய்யும் அந்த மனப்பக்குவம் தக்வா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும், அந்த விருதை நாம் அடைய வேண்டும். அதை அடைவதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே, தக்வா என்று சொல்லும் போது அது ஒரு மனிதனுடைய ஈமான் இறை உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எப்ப ஈமான் அதிகரிக்குமோ அவருடைய தக்வாவும் கூடும். இன்றைக்கு காலையில அவருக்கு மனநிலை வித்தியாசமாக இருக்கும், மாலையில அவருடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தனம் அல்லாஹ் அவதானித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு தயாராகி ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹஜ், அதான் ஹஜ்ஜத்துல் வதா. பலரும் முயற்சித்தாங்க, சஹாபாக்கள்ல அவங்களோட ஹஜ்ஜிக்கு போறது பலரும் முயற்சித்தாங்க. எல்லாருக்கும் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க. உம்மு ஸலமா அல்-அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு எவ்வளவு ஆசை இருந்ததா, எவ்வளவு தேவையோட ஆசையோட உங்களோட ஹஜ்ஜி செய்யணும், ஆனா எனக்கு அது செய்யலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, என் கணவனுடைய பிரயாணம், என் கணவன் உங்களோட ஹஜ்ஜிக்கு வந்தார். மற்றது எங்களுக்கு விவசாய நிலையத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு, விவசாய நிலத்துடைய வேலை இருக்குது. அதனால எனக்கு உங்களோட ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய பாக்கியம் சொல்லலாம் என்று மிக கவலையோடு சொன்னாங்க, ஆத்திரத்தோட சொன்னாங்க. உள்ளத்திலே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ரமதானுடைய மாதத்துல உம்ரா செய்யுங்க. உம்ரா செஞ்சீங்கன்னா என்னோட ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமம். இது வந்தது என்னன்னா, அந்த அன்சாரி பெண் அவர் உள்ளத்திலிருந்து தேவை கேட்கிறது அமல் அல்ல, அந்த உள்ளத்தில் உள்ள தேட்டம், ஆசை, அல்லாஹ்வுடைய ரசூலுடன் நான் ஹஜ்ஜி செய்யணுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, அவரோட உள்ளத்திலிருந்து அந்த தேட்டம், அந்த ஆசை அல்லாஹ் முழு உம்மத்துக்கும் ஒரு கிஃப்ட் வழங்கினார். அந்த ஆசையில பேசி கேட்டாங்க, யார சொல்லலாம். அதுக்கு பிறகு சொல்லுற வாரமுறையோட தெரியும், சொல்லலாம் தெரியும், வாரமுறை நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்னு தெரியும் சொல்லலாம். அதனால சொன்னாங்க, நீங்க ரமதான்ல ஒரு உம்ராவை செஞ்சீங்கன்னா என்னோட ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமம், அந்த நன்மையை அடைந்து கொள்வீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, முழு உம்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை அடைவதற்கான ஒரு வாயிலை அவர் திறந்து அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்யணும். அதெல்லாம் அவர் உள்ளத்தில் தேட்டமும் ஆசை, தேட்டமும் ஆசை. சஹாபாக்கள் பெரும்பாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏராளமான அமல்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேட்டத்துல, அந்த ஆசையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி திரும்பி கேட்டதனால உம்மத் ஏராளமான கைதுகளை நனவுகளாக இப்படிதான். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால மக்கா வாசிகள் சஹாபாக்களுக்கு சரியான கவலை. மக்கால இருக்கிற நேரத்துல நினைச்ச நேரம் நியத் இருப்பாங்க, எஹ்ராம் அணிவாங்க, உம்ரா செய்வாங்க. மதீனாவுக்கு வந்தா ஏசியில் 500 கிலோமீட்டர். இன்றைய போல பிரயாணம் ட்ரெயின்ல, பஸ்ல, ஒன்றுமில்ல, ஒட்டகத்துல பிரயாணம் செய்யணும். குறைஞ்சது ஒரு 8-9 நாளுடைய அது வந்து அந்த பாலைவனத்தில் ஆறுனா ஒரு வாரம் அவங்க பிரயாணம் செய்யணும். அதை விட அதிகமா பிரயாணம் செய்யணும். கஷ்டமான வேலை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம மக்கால இருக்க போல எங்களுக்கு ஒரு வாரம் அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு மதீனால கஷ்டமா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த நன்மை அடையணுமா, நீங்க வீட்டிலேயே சுத்தமாக வீட்டிலேயே உணவு செஞ்சு
நீங்க மஸ்ஜிது குபாவுக்கு போங்க. மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த முதலாவது மஸ்ஜிது குபாவுக்கு போயிட்டு அங்க 2 ரக்அத் தொழுவது. இந்த துஹாவுடைய நேரம் இஷ்ராக்குடைய நேரத்திலிருந்து சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மகருடைய நேரம் வரைக்கும் அந்த இடப்பட்ட நேரத்துல போயிட்டு அங்க 2 ரக்அத் தொழுவது ஒரு மக்பூலான கம்ப்ளீட்டான உம்ராவுடைய நன்மையாக உம்ராவுடைய நன்மையாக அன்புக்குரிய சகோதரர்களே, தேட்டம் ஆசை அந்த நன்மை அடையக்கூடிய ஒரு ஆய அல்லாஹ் இன்னைக்கு பிரதானமானவருடைய இன்றைக்கு ஜும்ஆல இவ்வளவு விடயங்களை சொல்ற உங்களோட ஒரு விடயத்தை அந்த அவதாரம் அது என்னன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்குது. அமல செய்ததல்ல. சிலர் அமல செய்வாங்க, அந்த நன்மையை அடைய மாட்டாங்க. சிலர் செய்ய மாட்டாங்க, ஆனா நன்மையை அடைவாங்க. அவங்களோட உள்ளத்தை பக்குவத்தையும் தக்குவாவையும் தேட்டத்தையும் அடிப்படையாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஹஜ்ஜுக்கு தயாராக எல்லாரும் தயாராகி அதற்கு வெளியாகி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். எங்களோட பிள்ளைகள், எங்களோட சந்ததிகள் எல்லோரும் ஹஜ் எழுதணும். ஹஜ் எழுதணும். ரெண்டுமே வாஜிபானது. உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதி இல்லை, ஆனா உம்ராவுக்கு போக வசதி இருக்குது. அதாவது உம்ரா போறா 5 லட்சம் இருந்தா போதும். உம்ராவுக்கு போற வசதி இருக்குன்னா இந்த முதலாவது உம்ரா வாஜிப், கடமையானது, கட்டாயம் நீங்க செய்யணும். எவ்வளவு இதுவும் எப்படி சரி போகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் மக்ரூரான ஹஜ்ஜை நசீபாக்க வேண்டும். எங்களோட சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இந்த முறை போக முடியல அல்லது அதற்கான வசதி இல்லைன்னா இன்னும் அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை அடையிறதுக்கு, அந்த நன்மையை பரிபூர்ணமாக அடையிறதுக்கான சில பாக்கியங்கள் எல்லாம் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாட்கள்ல சிறந்த நாட்கள் இது. நீங்க செய்யக்கூடிய அமல்கள்ல இந்த நாட்கள்ல செய்த அமல் இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு மிகவும் பொருத்தமானது, விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல். இந்த 10 நாள்ல நீங்க எதை செஞ்சாலும், எந்த அமலை செஞ்சாலும், அது சதகாவாக இருக்கலாம், தஸ்பீஹாக இருக்கலாம், குர்ஆன் திலாவாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பொருத்தமானது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் ஏற்றமானது. ரமலானுடைய கடைசி 10, அதே போல தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் சிறந்த நாட்கள். அந்த 10 நாட்களில் 9வது நாட்களிலே சிறந்த நாள் யௌம் அரஃபா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்கள் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் செய்யலாம். ஆனா குறிப்பாக இந்த நாட்கள்ல ஒரு டார்கெட்டை வச்சு ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் 7 மாதம் எல்லோருமே இந்த அமல்களை செய்யப்பாங்க. ஒரு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு அடையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாஅத்தோட தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும், இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும் திக்ர்ல தஸ்பீஹ்ல அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இஷ்ராக்குடைய நேரம் ஆனதுடன் அப்ப எழுப்பி துஹாவுடைய இஷ்ராக்குடைய 4 ரக்அத் தொழுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமலை செய்யறவருக்கு ஒரு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மைகள் சொன்னாங்க. தாம் சஹீஹான நீங்க எந்த ஆராய்ச்சி பெறுகிறீங்க, எங்க இருக்கிற யாருமே இதை டிஸ்பியூட் பண்ணலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் ஃபஜ்ருடைய தொழுகை எங்களுக்கு எந்த நாளும் செய்யணும் என்றால் பாக்கியமானது. ஆனா குறைஞ்சது நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களாவது ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்துடன் வீட்டிலிருந்து வந்து ஜமாத்துடன் மஸ்ஜிதுல தொழுது அந்த இடத்திலே இருந்து அந்த நன்மை அடையலாம். பெண்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க வீட்டில் இருந்து தொழுதுட்டு அதே இடத்திலிருந்து அந்த திக்ரோட இருந்து அதே இடத்துல நீங்க துஹாவ இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதுங்கன்னா ஹஜ்ஜுடைய நன்மை அடையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல அமல்களை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நெருக்கத்தை அடைகிறத எங்களுடைய உள்ளத்துல தேர்தல் இருக்குதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் செய்யணுமானவர்கள் 5 நேர தொழுகைக்கு 5 நேர தொழுகை ஜமாத்தான தொழுகைக்கு நீங்க நடந்து வாருங்கள். நீங்க ஜமாத்துடைய தொழுகைக்கு நடந்து வாருங்கள். மஸ்ஜிதுக்கு ஜமாத்தான தொழுகை நிறைவேற்ற
நிறைவேற்றுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை இருக்கிறது. ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை என்ன? இந்த தேட்டம் அல்லாஹ்வுடைய கடமையை, அல்லாஹ் எனக்கு கடமையாக்கின இந்த விடயத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி முறையாக நான் செய்யணும் என்ற தேட்டத்தோட வாரா, தேவையோட வாரா. இன்னும் சொன்னாங்க, உங்களுக்கு உம்ராவுடைய நன்மை அடையணுமா? உம்ராவுடைய நன்மை அடைந்தா சுன்னத்தான நஃபிலான ஒரு தொழுகையை சொல்வதற்காக வேண்டி நீங்க மஸ்ஜிதுக்கு வாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல துஹாவுடைய தொழுகையை சொல்வதற்காக வேண்டி நீங்க வந்து மஸ்ஜிதுல துஹாவுடைய தொழுகையை தொழுது போனீங்கன்னா ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். மஸ்ஜிதுக்கு வாழ மாத்திரமல்ல, நாங்க வாழக்கூடிய நேரத்துல வீட்டில இருந்தே நடந்து வாழும் மஸ்ஜிதுக்கு எதற்காக வேண்டி? துஹாவுடைய தொழுகையை சொல்வதற்காக வேண்டி, நஃபிலான தொழுகையை சொல்வதற்காக வேண்டி. அதில் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு உம்ராவுடைய நன்மை. இன்னும் யார் சொல்லலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார், யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் போறத விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் இன்னொரு ரிவாயத், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதுக்கு போறாரு, ஏதாவது ஒரு இல்ம, ஒரு பிரயோஜனமான அறிவை கற்றுக்கொள்றதுக்கு அல்லது கற்றுக் கொடுக்கிறது, லேர்னிங் டீச்சிங், படிக்க போறாரு அல்லது படித்து கொடுக்க போறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இவருக்கும் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். போராடு படிக்கிறதுக்கு நான் போற மஸ்ஜிதுல பாடம் நடக்குது, இமாம் அல்ல ஒரு தர்ஸ் நடத்துறாரு, ஹதீஸுடைய பாடம் நடக்குது, தாலீமுடைய ஹதீஸுடைய மஜ்லிஸ் நடக்குது, தஃசீருடைய மஜ்லிஸ் நடக்குது, சீராவுடைய பாடம் நடக்குது. மஸ்ஜிதுல ஏதோ படிச்சுக் கொள்ளலாம் என்று வாருங்க, படிச்சு கொள்றீங்க அல்லது படிச்சு கொடுக்குறீங்க. ஹஜ்ஜுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு செலவழிச்சு இந்த வருடம் குறைஞ்ச அளவு என்னன்னா 23 லட்சம் கட்டி போட்டோம். அவ்வளவு செலவழிச்சு குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாள் நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். ஆனா அந்த நன்மை உங்களுக்கு இங்கிருந்து கொண்டே அடையலாம். ஆனால் ஹஜ்ஜி கடமையாகினால் கட்டாயம் ஹஜ்ஜு மபரூர் இருக்குது. லைஸ லஹு ஜஸா இல்ல ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு எந்த ஒரு கூலியும் இல்லை. அல்லாஹ் அனைவருக்கும் அதை நசீபாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் போக நான் விரும்புகிறேன். ஆனா எனக்கு அதை பேசிக்கொள்ள எல்லாம் இருக்கு. அதுக்கு போறதா எல்லாரும் நினைச்சாங்க இருக்கு, சில அமல்கள் இருக்குது. ஒருத்தர் நினைக்கிறார், அவருக்கு முயற்சியே அது ஆலோசனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க. சிலர் தபூக்ல இருந்தாங்க, தபூக்கு போனாங்க. தபூக் எங்களுக்கு தெரியும், சரியான சூடான காலத்துல நடந்த யுத்தம். அங்க அடைஞ்ச நேரத்தில் சொன்னாங்க, நிறைய முனாஃபிகீன்கள் வரலாங்க சொன்னாங்க. ஆனா ஒரு சில சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க இன்னைக்கு தபூக்கு வரல. ஆனா நீங்க நடந்த எல்லா இடத்தையும் அவங்க நடந்தாங்க, நீங்க கடந்த எல்லா இடத்தையும் அவங்க கடந்தாங்க. என்னடா, அவங்களுக்கு சில தங்கடங்கள் தான் அவங்களுக்கு வரல, நோய் காரணமா. ஆனா அவங்க மனசு தேவோடு இருந்தாங்க, வரும் என்று ஆசிரிச்சு அவங்களுக்கு அந்த சம்பூர்ணமான தபூக்குடைய அந்த நன்மை அவங்களுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் யார் சொல்லலாம், எனக்கு ஜிஹாதுக்கு போகணும், ஆனா எனக்கு பேசிக் கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய யார் பெற்றார்கள், யார் இருக்காங்க? நாங்கள் தாய் உயிரோடு இருக்காங்க. நாங்கள் தாய் இல்லாத உங்களோட தாயின் உள்ளாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அந்த நன்மையும் அடைந்துங்க. தாய்க்கு சின்ன செஞ்சு, பெற்றாருக்கு சின்ன செஞ்சு, பெற்றாருக்கு நீங்க உங்களோட உயிரை செஞ்சு, பெற்றாரை கண்ணியப்படுத்தி, அவங்களோட அன்பையும் துஆவையும் பெற்று, அவங்களோட உள்ளத்துல சந்தோஷத்தை உண்டாக்கி, பெற்றாருக்கு நீங்க அடிப்படைஞ்சு இதாத் செஞ்சு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் பெற்றாருக்கு நீங்க இதாத் செய்யும் போது, பெற்றாருடைய உள்ளத்தை வெல்லும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, சொன்னார்கள், ஒரு மனிதன் பெற்றாருக்கு உபகாரம் செய்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் போடுவதற்கு சமம். ஒரு பரிபூர்ணமான ஹஜ் செய்வதற்கு சமம், ஒரு பரிபூர்ணமான உம்ரா செய்வதற்கு சமம். அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஆசைப்படுறோம், ஆவலோடு இருக்கிறோம் அந்த அமலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இவ்வாறான அமல்களின் ஊடாக யாருக்கெல்லாம் இந்த வருடம் பூர்ணமாக்கி கிடைக்கிறதோ எங்களுக்கு இந்த அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய ரிதாவை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். இந்த ஹஜ்ஜுடைய சம்பூர்ணமான அமலை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபிஈகள், ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிம், ஒரு தனவந்தர்,
பெரிய புலவர் அவருடைய பக்கம் இடத்துல பல விடயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் சொல்லப்படுது. என்னன்னா ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போறாரு. ஹஜ்ஜிக்கு போனா அந்த வருஷம் அவர் கனவு பண்றாரு. 2 மாதங்களுக்கு உரையாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவர் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அவரோட போக்கு யாருக்கு எல்லாருக்கும் செலவழிப்பார். எல்லாருக்கும் வீட்டுக்கு திரும்பி வரக்கு கிஃப்ட் எடுத்து கொடுப்பார். எல்லாருக்கும் மிகவும் விசாலமாக ஹஜ்ஜில செலவழிக்கக்கூடிய ஒரு மகான் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். 2 அவர் ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட 2 விடயங்கள் அவருடைய விடயங்கள். ஒரு தடவை அவர் பிரயாணத்துல வர இடையில ஒரு கஷ்டப்படக்கூடிய பெண்ணுடைய நிலைமையை கண்டு ஹஜ்ஜிக்கு பிறந்த கடன்கள் எல்லாத்தையும் அவருக்கு சதக்கா செஞ்சு ஊருக்கு திரும்புறாரு. ஊருக்கு திரும்பினதுக்கு பின்னால ஹஜ்ஜிக்கு போனவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, உங்களோட நாங்க இருந்தோம், அரஃபால இருந்தோம், வினால இருந்தோம், இந்த இடத்துல இருந்தோம், உங்களோட சாமான் எங்க சாமான்களை கொடுத்து போன பேருக்கு ஆட்சி இந்த ஒரு ஹஜ்ஜிக்கு போகலையே கனவு காண்றாங்க. நீங்க ஹஜ்ஜிக்குடைய நியத்தோட வந்தீங்க, அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் தேவை கஷ்டப்பட்ட ஒரு அடியானுக்கு கொடுத்தீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பாரமாக ஒரு மலக்க நியமித்தான் உங்களோட ரூபத்துல ஹஜ்ஜி. அது ஒரு கனவு. இது பதிவாக இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், 2வது கனவு ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். 2 மலக்குகள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வருடம் 6 லட்சம் பேர் ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க. ஒரு மலக்கு கேட்கிறார், எத்தனை பேர் ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க? 10 மலக்குகள் கிட்டத்தட்ட 6 லட்சம். எல்லாருடைய யார்ட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு சொன்னாங்களாம். யார்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது சுகர் இல்ல, டவுட்டா இருக்குது. ஆனா ஒரு ஆண்ட ஹஜ்ஜி மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் தமஸ்கஸ்ல வாழ்ந்த அலிப் குஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவர் தச்சான ஒரு கவுல அவர் ஹஜ்ஜிக்கு வரல, ஆனா அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் அக்பர். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சரியான ஆச்சரியம். அதுக்கு பின்னால சொல்லப்படுது, அவருடைய அந்த ஹஜ்ஜுடைய கபூலியத்தின் காரணமாக அல்லாஹ் இந்த முறை வந்த ஹாஜிகள் எல்லாருடைய ஹஜ்ஜை கபூல் செய்தார். உடனே ஹஜ்ஜை திரும்பிட்டு போறாங்க. தமஸ்கஸ்க்கு போயிட்டு ஆள் தேடுறாங்க. தேடிட்டு ஆளை இனம்னு கேட்கிறாங்க. என்ன நடந்து சொன்னாங்க, நான் ஒரு தச்சான், கொஞ்ச காலமாக நான் பணம் சேர்த்துக் கொண்டிருந்தேன் ஹஜ்ஜிக்காக வேண்டி. அப்ப ஹஜ்ஜிக்கு நான் போக ரெடியாகி ஏண்ட அண்டை வீட்டாருக்கு பயணம் சொல்றதுக்காக வேண்டி நான் போனேன். அங்க போனா நல்ல வாசமா நல்ல சாப்பாடாக இருக்கிறாங்க. ஆனா நான் நினைச்சேன் எனக்கு அவங்க சாப்பாடை சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணல. அப்போ வந்து சொன்னாரு, மன்னிச்சு போக, அந்த சாப்பாடு எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம், அதனாலதான் நான் சர்வ் பண்ணல. ஆச்சரியம், இப்படியாப்பா உங்களுக்கு ஹலாலும் எனக்கு ஹராம் ஆக்குறது? அதெல்லாம் முஸ்லீம்கள் இல்ல. பல நாட்கள் பசி பட்டணி, சாப்பிடவே ஒன்றுமே இல்லை. எங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்காங்க. அந்த வருத்தத்தை கண்டு நான் வெளியே போனேன். ஒரு செத்த ஒரு மிருகத்துடைய மாமிசத்தை வெட்டி வந்து அதெல்லாம் ஆக்கி சாப்பாடாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அது ஹலால் இல்லை, எங்களுக்கு ஹலால். என் பசியை தீர்க்கிறதுக்கு ஒரு சாப்பிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, தச்சானுக்கு வந்து ஆத்திரம் என்னன்னா, நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன் ஹஜ்ஜிக்காக வேண்டி, என் பக்கத்து வீட்டு பசியோடு இருக்கிறதா யாரும் தாங்க முடியாது. அந்த பணம் அப்படியே அவருக்கு ஹதியா செய்கின்றார். ஹஜ்ஜிக்கு போகல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எதிர்காலத்தில் ஹஜ்ஜி போகக்கூடிய பாக்கியத்தை தருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நான் இவ்வளவு நேரம் பேசின இந்த நன்மைகள் அமல்களுடைய விடயத்தில் ஒரு முடிவு தான் எங்களோட மாற்றம் நமக்கு கற்றுத்தருது. அது என்னன்னா எங்களோட மனநிலை. இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன மக்களுடைய நிலை. முந்த நாட்டு யுஎன் ரிப்போர்ட்டை வெளியாகும். ஒரு கவலை தான். உலகம் மேற்கத்திய உலகம் பேசுது எங்களுக்கு ஜனநாயகம் பற்றியும் மனித உரிமையை பற்றியும், உம்மத்தினுடைய உரிமைகள், ஒரு மனிதனுடைய கருத்து சுதந்திரம், எல்லாத்தையும் பேசக்கூடிய உலகம் இன்று ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை வாழ்வதற்கான ஒரு உரிமை, வாழ்வதற்கான சாப்பிடுறதுக்கான தண்ணி, சாப்பாடு, இதை தடுத்து வைத்து அந்த 3 இடத்தையும் கடந்த 3 வாரமாக ஒரு மெசேஜ் கடந்த சொல்றாங்க. ஒரு 2 மாதத்துக்கு மேலாக, ஆனா 3 வாரமாக கடுமையாக எந்த ஒரு உணவும் எந்த ஒரு தண்ணியும் போக முடியாம சொல்றாங்க. யுஎன்னுடைய ரிப்போர்ட் சொல்லுது, இந்த தொடர்ந்தா 14,000 பிள்ளைகள் பசியில பட்டியல வந்தா. பசியில
அப்படியான ஒரு போலியான உலகத்துல வாழும். போலியான உலகத்துல வாழும். மார்க்கம் என்னிடம் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கும். இந்த அடிப்படையான விடயத்தை கண் திறந்து பார்க்க முடியாத உலக தலைவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், எந்த மதவாதத்தில் இருந்தாலும் எந்த மத நம்பிக்கையில் இருந்தாலும் இந்த விடயத்தை, இந்த அநியாயத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மனித இனத்துக்கு உண்டாகும் ஒரு கருத்து. நாங்கள் ஒரு விலகீனமான நிலையில் இருக்கிறோம். எங்கள் நாட்டை அவ்வாறுதான் அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் தந்தது என்று உண்மையான சுதந்திரத்தை அடைய மேற்கீட்டு உலகம் வேற வேற முறையில் எங்களை அடிமத்துவப்படுத்திக் கொண்டிருக்காங்க. எங்களுக்கு பேச முடியாத ஒரு நிலைமை. நம்முடைய அரசாங்கம் சொல்லுது, இல்ல இல்ல இதை எதிர்த்து பேச முடியாது. என்னன்னா அவங்க எதிர்த்து பேச வேண்டாம், எங்க நாட்டுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் இல்லாம நம்ம பலஸ்தீன மக்களோட தான் இருக்கோம், அவங்களுக்காக வேண்டி குரல் கொடுப்போம். ஆனா அநியாயக்காரனுக்கு எதிராக பேச மாட்டோம், அநியாயக்காரனுடன் உறவை நாங்கள் முடிக்க மாட்டோம். ஏன் முடித்தா எங்களுக்கு நஷ்டம், எங்களுக்கு வார பொருளாதாரம் எல்லாம் போய்க்கும். இதுதான் நாம் பேசக்கூடிய மனிதநேயம், நாம் பேசக்கூடிய மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு எதையும் செய்ய முடியாத நிலை அல்லாஹ் சொல்லிருக்கிறார். கையால தடுக்க தடுங்க, எங்களுக்கு தடுக்க முடியாது. வாயால சொல்லுங்க, எங்களுக்கு செய்யலாம். ஏழுமானவங்க அதை செய்யுங்க. நீங்க உங்களோட வாயால கையால எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லை, குறைஞ்சது உள்ள காலத்துக்கு கையெழுத்து ஆசையும் எங்களை வச்சதுகளை கூட ஜெமிச்சுலமா குழு தோத சொல்லி இருக்குது. ஆனா அதிகமான வச்சிருந்த அந்த குழுத்துடைய விடயத்தை கொடுப்போக்காங்க. சரி, எதிர்ப்பு ஓதப்படக்கூடிய குழுத்துல கூட கையேந்தியா அல்லாஹ் அந்த மஸ்ஜித் அக்ஸா இன்னும் பலஸ்தீன கஸா மக்களுக்கு விமோசனத்தை நசீபாக்கியா அல்லாஹ். குழுத்துல மிக முக்கியமாக இது குழுத்து நாசிலா. அநியாயக்காரனுக்கு எதிராக பதுவா செய்வது ஒரு சுன்னத். ஒருத்தர் அநியாயம் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறார், ஸல்லல்லாஹு கையேந்தி அந்த அநியாயக்காரனுக்கு எதிராக பதுவா செய்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் யாரும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் பதுவா செய்யறவனாக அனுப்பப்பட்டவன் அல்ல. சில கட்டங்கள்ல இக்கட்டான இப்படியான நிலையில கையேந்தி நாம் அவங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். இன்று இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அடிப்படையில எங்களுக்கு ஒன்று நாம் எங்களோட வாழ்க்கையை தீர்த்துக் கொள்வது, வீண்களை குறைத்துக் கொள்வது, இந்த காலத்தில கையேந்தி அவங்களுக்கு துஆ செய்வது, எங்களுக்கு எந்தெந்த முறையில எங்களுக்கு பிரஷர் போடலாமோ அந்த முறையில நாம் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மேற்கீட்டு உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் அல்லது அங்கு வாழக்கூடிய சாதாரண மக்கள் கண்ணை திறந்து அவங்க அவங்களோட அரசாங்கத்துக்கு அழுத்தம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அழுத்தம் ஒரு மக்களுடைய அழுத்தத்தினால அந்த அரசாங்கங்கள் நிலப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில நெதர்லாந்தில் நடந்த கடந்த 20 வருடத்தில் அந்த நாட்டில் அவ்வளவு பெரிய ஒரு பாராட்டனை, ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்ததே. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேல மக்கள் இருந்து அவங்க முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் சொல்லுங்க, இந்த அநியாயத்தை நிப்பாட்டுங்க. அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையும் கடமை. ஒரு மனிதனாக பிறந்தால் எங்களை கண் முன்னால் ஒரு அநியாயம் நடக்குதுன்னா வாயால சொல்லணும், இந்த அநியாயத்தை நிப்பாட்டு, அந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் என்ன செய்யணும், குரல் கொடுப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த காலத்துல அமல்களின் கூடாக, துஆவின் கூடாக, குறிப்பாக கஸாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை நசீபாக்க வேண்டும். அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வே போதுமானவன். யா அல்லாஹ், நீயே அவர்களுக்கு போதுமானவன். நீ அவர்களுக்கான தகுந்த முடிவை, தகுந்த ஒரு தண்டனை நசீபாக்க. யா அல்லாஹ், அவர்களுக்கு விமோசனத்தை நசீபாக்குவாயாக. நம் அனைவரை கொடுத்துக் கொள்வாயாக. கெட்டெடுத்த தாக்கத்தை அவர்கள் அனைவரையும் கொடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து உன்னுடைய பொருத்தத்தை நாடி அவர்களை செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக மனைவியை மாற்றுவாயாக. الحمد لله وكفى والصلاة والسلام على من النبي بعد. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله تعالى، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم